சற்று நேரத்தில் மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் இன்னும் சில நிமிடங்களில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் வாக்களிப்பு நடக்க இருக்கிறது. இப்போதான் நீங்கள் டிவியை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டு புட் இட் இன் பர்ஸ்பெக்டிவ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாக 9:27 சட்டப்பேரவை கிளாக் உங்களுக்கு தெரியல வரும். டான்னு கேட்காதீங்க, 9:27 9:28 9:29 உங்களுக்கு விஷுவல்ஸ் வரும். 9:29 டான்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்துருச்சு பாருங்க, முன்னமே வந்துருச்சு. 9:23 வந்துருச்சு கிளாக்கு. கரெக்டாக 9:29 சபாநாயகர் அவைக்கு வந்துடுவார். அதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் உட்பட எதிர்கட்சி தலைவர் உட்பட எல்லாரும் வந்து அமர்ந்துருவாங்க. வந்த உடனே மரபுப்படி திருக்குறளை சொல்வார். திருக்குறள் நிச்சயமாக அரசுக்கு போற்றா மாதிரி இந்த ஒரு சூழலுக்கு பொருத்தமான ஒரு திருக்குறளை சொல்லுவார். ஆழமான தமிழ் ஞானம் கொண்டவர் திரு ஜேசிடி பிரபாகர். செயலகமும் அதில் பங்களிக்கும். திருக்குறள் சொல்லி அவை நடவடிக்கைகளை செய்வார். அவையுடைய முதல் அலுவலாக அரசுடைய நம்பிக்கை கோரும் தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படும். அதில் அரசின் சார்பாக முதலமைச்சரோ இல்லை அவை முன்னவர் யார் அப்படின்னா மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு KS செங்கோட்டையன், இருவரில் ஒருவரோ இல்லை ஒரு அமைச்சரோ அரசுக்கு நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிந்து ஏன் இந்த தீர்மானம் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் விரும்பினால் எல்லா கட்சிகளுக்கோ எல்லா கட்சி பிரதிநிதிகளுக்கோ இல்லை பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு மட்டுமோ இது சபாநாயகருடைய டிஸ்கிரிஷன் பேசுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு விவாதம் நடைபெறும். விவாதம் முடிந்து எண்ணிக்கையில் பிரச்சனை இல்லை அப்படின்னா குரல் வாக்கெடுப்புக்கு விடப்படும். இந்த குரல் வாக்கெடுப்பு இந்த ப்ரொசீஜர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவையுடைய அத்தனை வாயில்களையும் மூடிடுவாங்க. சட்டமன்ற பேரவைக்கு நிறைய வாயில்கள் கதவுகள் உண்டு. எல்லா வாயில் கதவுகளையும் மூடிடுவாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெளில போறீங்களோ யாராவது வாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த வாய்ப்பும் கூட கட்சிகளுக்கு இருக்கிறது. ஸோ அவையில் என்ன நம்பரோ அந்த நம்பர்ல பாதி நிரூபிக்கப்படணும். ஸோ அது 200 பேர் தான் அவையில் தங்குறாங்க அப்படின்னா 101ங்கிற நம்பர் தான் மெஜாரிட்டி. இல்ல 231 பேரும் தங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா 115 116 அப்படிங்கிற மெஜாரிட்டி வந்துரும். சோ அது வந்து குரல் வாக்கெடுப்பு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அவங்க அறையில தான் இருக்காங்க. ஓகே, சட்டமன்றத்துக்குள்ள என்டர் ஆகல. யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. பாய்காட் பண்ணலாமா அல்லது இன்னும் உள்ள போய் வாக்களிக்கலாமான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைனல் டெலிபரேஷன் தான் இருக்கும். பட் நிலைப்பாடு ஏற்கனவே எடுத்துப்பாங்க. நிலைப்பாடு கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.